கிளம்பிட்டோம் வாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் ஓட்டு போட கிளம்பிட்டோம். இன்னும் பேசிட்டு இருந்தேன். அட ஓட்டு போட போகிறவங்க ஸ்லிப்பை மறந்து வச்சுட்டு போவாங்களான்னு உன் பெருமை தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி அங்கே செம க்ரௌடாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. போகலாம், போய் பார்க்கலாம். க்ரௌடாக இருக்குன்னு எல்லாம் வீட்டிலே இருந்துடாதீங்க. கண்டிப்பாக போய் ஓட் பண்ணுங்கள். யாருக்கு ஓட் பண்ணுறோன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு ஓட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். இந்தா போன உங்களோட ஓட் போலிங் ஸ்டேஷன் எது சொல்லாமல் அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டோம். உள்ளே போகலாம். வா அங்கே போய்க்கலாமா? காய்ஸ் உள்ளே போன உடனே நம்ம ஸ்லிப் ஒன்று இருந்தது. இது இல்லை, இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன பேப்பரில். அதுக்கப்புறம் இது கொடுத்தாங்க. நம்பர் நோட் பண்ணி அப்புறம் பேர் சொல்லி அப்புறம் கையில் பேச மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கூச்ச சுபாவம். இப்போ ஆக்சுவலாக உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட போலிங் ஓட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் உள்ளே விட்டாங்க. உள்ளே போகும்போது ஃபோன் அலோட் கிடையாது. ஸோ ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் உள்ளே அனுப்புனாங்க. நாங்கள் மென்டல் மாதிரி ஃபோன் எடுத்து போயிட்டோம். என்ன சொல்கிறேன்? அப்புறம் சரி, நம்ம லூஸ் மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு போய் லூஸ் மாதிரிலாம் சொல்லாது. இங்கே ஒரு ஸ்பேஸ் இல்லை. நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போலீஸ்காரர் பார்த்துட்டு ஃபோன் எடுத்துட்டு வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. அதனால ஃபோன் எடுத்துட்டு வந்து வெளியே உட்காந்துட்டு நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்து எங்கடா போனாங்க, ஆளவே காணோம் அப்படின்னு பார்த்தா ஜம்முன்னு நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதானே கூட்டம் அதிகம். சட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது? கிளம்பிட்டோம் வாங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வாங்க போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வயசானவங்கலாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க அவங்க ஓட்டை செலுத்துறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்கலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களையெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து கூப்பிட்டு போய் ஓட்டு போட வச்சு அவங்கள வெயிட் பண்ண வைக்காமல் அது நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அதுபோக அங்கே வேலை செய்கிறவங்கன்றதை விட அங்கே வேலை செய்கிறவங்கள விட வாலண்டியர்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப நிறைய பேர் ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, தண்ணி பாட்டில்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப க்ரௌட் யாரையுமே சேர்க்க விடலை. வரவங்களெல்லாம் கழிச்சு விட்டுட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக யாராவது ஒருத்தவங்க போய் ஒரு இடத்துல நின்னாலுமே வெளியே போக சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து அங்கே நின்னா அந்த இடத்துல திருப்பி க்ரௌட் ஆகும், மறுபடியும் எல்லாரும் ஆள் வந்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த டைம் ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறோம். மாறும். கண்டிப்பாக எல்லாரும் ஓட் போடுங்க. கிளம்பியாச்சு வாங்க. காலையில் வரை நாங்கள் சாப்பிடாமே வந்துட்டோம். போய் ஏதாவது சாப்பிடுவோம். இனி ஏதாவது செஞ்சு தான் சாப்பிடணும். வாங்க போகலாம். ஆனால் வேறு அங்கே தனியாக இருக்கான் பாவம். அவனை கூப்பிட்டு அங்கே போயிடலாம். அம்மா வீட்டுக்கு போய்க்கலாம். அவ்வளோதான், நம்ம கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். பரவாயில்ல, இளைஞர்களை விட முதியவர்கள் வந்துட்டு நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி ஆளுங்க அங்கே நின்றுட்டு நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நல்லா நின்று சொல்லிட்டு இருக்காங்க. முக்கு அவங்க தான் இருக்காங்க. நம்ம போய் இவங்களுக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் போகிற வழியிலே நம்மளை மாற்றி விட்டுடுறாங்க. அவ்வளோதான், நம்ம கடமையை ஆற்றிட்டு நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எங்கள் மாமி வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு ஊர்லேருந்து வந்திருக்காங்க அக்கா தம்பியெல்லாம் வந்திருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்போம். வைப் பண்ணலாம். வாங்க போகலாம். நம்ம ஆள் பனானாவையும் தான் கூட்டிகிட்டு போகிறோம். போகலாம் வாங்க போகலாம். சொல்லு வாங்க. அது எங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லு. இங்கே பாரு. ஹாய் கைஸ் சொல்லு. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி பார்க்க வந்திருக்கோம். அவ தாத்தா பார்க்க வந்திருக்கோம். வாங்க போய் சிக்கன் எடுத்துட்டு வரலாம் சொல்லு. சிக்கன் எடுத்துட்டு வரலாம். மீன் எடுத்துட்டு வரலாம். மீன் எடுத்துட்டு வரலாம். போகலாம் வாங்க.
அப்பா கூட வரலையா நீ? டாடா சொல்லி. நாங்க தான் தூரமா போறோம். ஏய் விழுந்துருவா சேட்டம். இது செல்வாங்க. இங்க ஒரு இடத்துல இருக்கு. அந்த கட்டடத்துக்கிட்டே இருக்கு. அது ஹாய் கைஸ். இங்க பாத்து சொல்லு. எங்க போறோம்? மீன் எடுக்க போறோமா? வேற என்ன எடுக்க போறோம்? சீச்சி. ஓகே. அதுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருச்சா? இல்ல ஹாஸ்பிடல் போனீங்களா? புரியல. ஓகே. என்ன சாப்பிட்டீங்க சளி பிடிக்கிறதுக்கு? ஜூஸா? பாத்தியா? சரி ஓகே போலாமா? டாடா பாய் பாய். வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொல்லு. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகே. அது எங்க வந்திருக்கோம்? மீமி கடைக்கு. சார் மீன் வாங்கியாச்சு, கிளம்புறோம். சொல்லலாம். அது இங்க பாரு, மீன் வாங்கிட்டோம். சத்தமா சொல்லு. கிளம்பலாம். போலாம் வாங்க சொல்லு. வாங்க. என்ன மீன் வாங்கியிருக்கோம்? மத்தி இல்ல, பாறை. பாறை மீன் வாங்கியிருக்கோம் சொல்லு. இங்க பார்த்து சொல்லு. வாங்கிட்டோம். போலாம் வாங்க. டாடா பாய் சொல்லிடு. லவ் யூ சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. சவுண்டா சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் போடுங்க. ஷேர் பண்ணுங்க. போலாம் வாங்கன்னு சொல்லு. பனானா வீட்டில் இருக்கிறோம். அது எங்க போயிட்டு வந்தோம்? சவுண்டா பேசிங்க பாரு. என்ன மீன் வாங்கினோம்? பாறை மீன். ஓகே. சளி பிடிச்ச சதுக்கு இல்லையா? நீ வரு ஹாஸ்பிட்டல் மூக்குழுகு டீஷர்ட் எடுத்து உனக்கே போகணுன்றீங்களா? இப்போ என்னது சளி இல்லை? என்னது பிடிச்சிருக்கு தானே? இல்லையா? ஐயோ. சரி வாங்க காய்ஸ், போய் மீன் செய்யலாம். கூப்பிடு வாங்க, மீன் செய்ய போகலாம். எங்கே போகலாம்? மீன் செய்ய போகலாம். வாங்க காய்ஸ். வாங்க. பாய் சொல்லு. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தமாக சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தமா சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹரி அண்ட் ஸ்வேதா vlogs. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, இது ஹரி ஸ்வேதா vlogs சப்போர்ட் பண்ணுங்க சொல்லு. அவன் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவான், அவன் லாஸ்ட் தான் அவனுக்கு கேக்குது. சரி, ஹரி ஸ்வேதா vlogs. சரி போலாமா? போலாம் சொல்லு. நோ நோ சொல்லிரு. பவ் சொல்லிரு. கொஞ்சம் இல்லைங்க சொல்லிரு. சரி குடு. ஜூஸ் வேணா கொஞ்சம் குடு. முடிச்சாச்சு சொல்லிரு.
வேற வாங்கி கொடுக்குற சிக்கப்பா சொல்லிடு. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் உனக்கு. நான் இது சாப்பிடுவேன்.